ஜெய் ஸ்ரீராம். சுந்தரகாண்டம் 39 சர்க்கம் பார்க்கலாம். சூடாமணியை கொடுத்துட்டு மாதா சீதாதேவி ஹனுமானை பார்த்து சொல்கிறாங்க. இந்த அடையாளம் ராமனுக்கு நல்லாவே தெரியும். இதை பார்த்ததும் வீரரான ஸ்ரீராமர் 3 பேர்களை, அதாவது எண்ணி பெற்ற தாயையும் ஜனகரையும் தசரதையும் நினைவு கொள்வாங்க. அதோடு என்னை பற்றிய நினைவும் கூட ஏற்படும். வானரோத்தமரே, நீ அவரை மறுபடியும் தூண்டிவிட்டு உற்சாகப்படுத்தணும். இப்போது துவக்கப்பட்டுள்ள இந்த காரியத்தில் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பற்றி நீ சிந்தனை செய். இந்த பணியை செய்து முடிப்பதில் நீ தான் தனி கவனம் செலுத்தணும். அதனால் எந்த மாதிரியான செயல் திட்டத்தால் என் துயரத்திற்கு முடிவு ஏற்படும் என்பதை பற்றி ஆலோசனை செய்யுன்னு மாதா சீதாதேவி ஹனுமான்கிட்ட சொல்கிறாங்க. ஹனுமானே, என் துயரத்தை அளிக்கும் முயற்சியில் முனைந்து நிற்பாயாக. மாருதி புறப்பட்டு கொண்டிருப்பதை தெரிந்து கொண்ட மாதா சீதாதேவி நீர்வழியும் கண்களுடன் குரல் தழுத்தழுக்க சொல்றாங்க. ஹனுமானே, ராம லக்ஷ்மணர்களை நான் நலன் விசாரித்ததாக சொல். சுக்ரீவன், அவருடைய அமைச்சர்கள், எல்லா முதிய வானரர்கள் முதலியோரை அவரவர் நிலைக்கு ஏற்ற நெறிப்படி நான் நலம் விசாரித்ததாக சொல்வாயாக. பெரும் தோழரான ரகுநாதர், இந்த துயரக்கடல்ல இருந்து என்னை கரையேற்றும்படியாக செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான். கீர்த்தி மானனான ஸ்ரீராமர் நான் உயிரோடு இருக்கும்போதே என்னை பார்க்கும்படியான வழிகளை மேற்கொள்ள வேண்டும்னு சொல். இந்த உபகாரத்தை செய்தால் வாக்கினால் தர்மம் செய்த புண்ணியத்தை நீ அடைவன்னு மாதா சீதாதேவி ஹனுமானை பார்த்து சொல்றாங்க. நாள்தோறும் முன்னால் சொல்லப்படும் உற்சாகமூட்டும் சொற்களால் என்னை அடைவதில் ஸ்ரீராமரை பேரார்வம் வளர்ந்து கொண்டே போகுது. என் செய்தியையும் விளக்கமான உன் சொற்களையும் கேட்டதுமே வீரராமன் தன் பேராற்றலை காட்டணும்னு உறுதிய திட்டம் தீட்டுவாங்க. சீத்தையின் சொற்களை கேட்ட ஸ்ரீ ஹனுமான் தலைமேல கையை கூப்பி கொண்டு பதில் சொல்றாங்க. வானர கரடி வீரர்களுடன் காகுத்தன் விரைவில் வரப்போறாங்க. எதிரிகளை யுத்தத்தில் வென்று தங்கள் சோகத்தை விரட்டடிக்க போறாங்க. அவரால் செலுத்தப்படும் பானங்களுக்கு எதிரில் நின்று தாங்கிக் கொள்ளக்கூடியவரை மனிதர்களிலோ தேவர்களிலோ அசுரர்களிலோ நான் பார்க்கல. குறிப்பா தங்கள் நிமித்தமா சூரியனையும் மேக கூட்டங்களின் தலைவனான இந்திரனையும் வைவவஸ்த யமனையும் யுத்தத்தில் எதிர்கொள்ளக்கூடியவங்க. அவங்க ஜனகர் புதல்வியே, பெருங்கடலை எல்லையாகியோடைய உலகம் முழுவதையும் ஆட்சி புரியக்கூடியவங்க அவங்க. அப்படிப்பட்ட ராமபிரானுக்கு தங்களால தான் வெற்றி சேருது. நல்லவும் சத்தியமாகவும் தெளிவாகவும் அவர் ஆஞ்சநேயர் பேசியதை கேட்டு ஜானகி அவரை உயர்வாக மதித்து பின்வரும் சொற்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் புறப்பட்டு கொண்டிருப்பதை திரும்ப திரும்ப பார்த்த சீதாதேவி தன் கணவரிடம் ஹனுமானுக்கு உள்ள பிரியத்தை காட்டும் வார்த்தைகளை கேட்டு மனமகிழ்ந்து சொல்றாங்க. எதிரிகளை அடக்குபவரே, நீ விரும்பினால நான் ஒரு நாள் இந்த மறைவான ஒரு இடத்துல தங்கி இளைப்பாறிய பிறகுதான் நாளைக்கு போகலாமே. வானரா, துர்பாக்கியசாலியான என் அருகில் நீ இருந்தன இந்த பெரும் துயரத்திலிருந்து கொஞ்ச நேரத்திற்கு விடுதலை கிடைக்கும். வானர வீரணி, நீ சென்று திரும்பி வரும் வரையில என் உயிர் இருக்குமோ என்பது சந்தேகம்தான். இதுல இந்த ஒரு துயரத்திலிருந்து இன்னொரு துயரம் தூண்டிவிடப்பட்டதை போல இனி உன்னை பார்க்காததால ஏற்படும் துக்கம் என்னை ரொம்ப வருத்த போகுது. ஆனால் வீரனே, ஒரு சந்தேகம் மட்டும் என் முன்னால் நிற்குது. உனக்கு உதவியாக வரும் ஏராளமான வானர்களும் கரடிகளும் அரசகுமாரர்களும் இருவரும் எல்லை காண முடியாத மாபெரும் கடலை எப்படி கடந்து வருவாங்க? கருடன், நீ, வாயு என்ற 3 பேர்களுக்கு தான் கடலை தாண்டுவதற்கு சக்தி இருக்குது. இப்படி மாவீரர்களாலும் செயல்படுத்த முடியாத ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீ சிந்தித்து வைத்துள்ள முறைகள் தான் என்ன? நீதான் காரியங்களை திட்டமிட்டு செய்து காட்டுவதில் சிறந்தவனாயிற்றே. இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீ ஒருவரே போதும். எதிரிகளை நாசம் செய்பவரே, உன்னுடைய புகழத்தக்க ஆற்றலே போதுமானது. ஸ்ரீராமர் போர்க்களத்துல சேனை முழுவதையும் மற்றும் ராவணனையும் வென்று வெற்றி வீரராக தன்னுடைய நகரத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போனாங்கன்னா அது வல்லதான் எனக்கும் அவருக்கும் பெருமையையும் தரும். எதிரிகளின் படைய கலங்க செய்யும் காகுத்தன் பானங்களால இலங்கைய கலக்கி என்னை அழைத்து போனாங்கன்னா அதுதான் அவருடைய பெருமைக்கும் ஏற்றதாக இருக்கும். அதனால தான் போரில் வல்லவரும் பெருமளம் படைத்தவருமான
அவரை பராக்கிரமத்திற்கு இழுக்கு ஏற்படாத வகையில் என்ன செய்யலாமோ அப்படியே நீ திட்டமிடு. பொருள் பொதிந்ததோ அறுவழிப்பட்டதோ யுக்திகளுடன் கூடியதுமான இந்த உயிரை கேட்டு தன் பதிலில் எஞ்சியிருப்பதை கூற தொடங்கினார் ஆஞ்சநேயர். தேவி வானர கரடி படைகளுக்கு தலைவரும் வானர்கள் முதன்மையானவரும் பராக்கிரமும் மிக்கருமான சுக்ரீவன் தங்கள் விஷயத்துல தீர்மானமான முடிவு எடுத்திருக்கிறார். வைதேகி அரக்கர்களை அழித்து வைதேகி மாதா சீதா தேவியை குறிக்குது. அரக்கர்களை அழித்து ஒழிப்பதற்காக 1000 கோடியான வானர்களிடம் அவர் சீக்கிரத்தில் வரப்போறாங்க. அவங்க எல்லாருமே பராக்கிரம் பொருந்தியவங்க, பலம் மிகுந்தவங்க, ஆற்றல் மிக்கவங்க, மனம் விரும்பியபடி செல்லக்கூடியவங்க, அவருடைய ஆணைக்கு கட்டுப்படுவங்க. மேலேயோ கீழேயோ குறுக்கோலோ இல்லை, அவங்க செல்வதற்கு தடை எதுவுமே இல்லை. வரம்பில்லாத தேஜஸுடைய அவங்க கடினமான பெரிய காரியங்களையும் செய்தாலும் சோர்ந்து போறதே இல்லை. வாயு வேகத்துல ரொம்ப உற்சாகத்துடன் போகக்கூடிய அவங்களால பெருங்கடலுடன் மலைகளுடன் கூடிய இந்த பூமண்டலம் பல தடவை வளம் பரப்பட்டது என்னும் போது கூட எளிதாக கடலை கடந்து விடுவாங்க என்பதை சொல்ல வேண்டியது இல்லை. என்னை விட திறமையானவர்களும் எனக்கு இணையானவர்களும் அங்கு இருக்கிறாங்க. என்னை காட்டிலும் தாழ்ந்த வானரம் எதுவுமே சுக்கிரவன் படையில இல்லவே இல்லை. அவ்வளவு சாமானியனான நானே இந்த இடத்தை வந்தடைஞ்சேன் என்னும் போது பெரும் பலசாலிகள்னா அவங்களுக்கு என்ன? இருந்தவங்க இப்படி தேடி திரியும் அற்பவெளிக்கு அனுப்பப்படுறதே இல்லை. என்னை போல சாமானியர்கள் தான் அனுப்பப்படுவாங்க. என்னை ஹனுமானின் தன்னடக்கம். தேவி அதனால தாங்கள் தவித்தது போதும், தங்களது சோகம் தொலையட்டும். வானர வீரர்கள் ஒரே தாவலில் இலங்கையை அடைந்து விடுவாங்க. உதிக்கிற சூரிய சந்திரனை போன்றவர்களும் தைரியம் உடையவர்களும் ஆண் சிங்கங்களுக்கான அவங்க ராம லக்ஷ்மணர்கள் என் முதுகின் மேலே ஏறிக்கொண்டு தங்கள் அருகில் வரப்போறாங்க. மனிதரில் சிறந்தவரும் இணை பிரியாதவர்களுமான ராம லக்ஷ்மணர்கள் இலங்கை பட்டணத்தை பானங்களால் ஊதி தள்ள போறாங்க. ரகுநந்தரான ராமர் பரிவாரங்களோடும் கூட ராவனை கொண்டு மாதர அரசியை தங்களை அழைத்து கொண்டு தன் ஊருக்கு திரும்பி செல்ல போறாங்க. அதனால ஆறுதல் அடையுங்க, தங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இருங்க. கொழுந்து விட்டு பிரகாசிக்கும் அக்னியை போல ராமரை தாங்கள் விரைவில் காண போறீங்க. மக்கள், அமைச்சர், உறவினர்களோடு இந்த ராட்சச தலைவன் கொல்லப்பட்டதும் ரோஹிணி சந்திரனை கூடுவதை போல தாங்கள் ராமரோடு சேர போறீங்க. மைதிலி தேவி விரைவில் தாங்கள் சோகத்தின் கரையை அடைய போறீங்க. கூடிய சீக்கிரம் ராமனாலேயே ராவணன் கொல்லப்படுவதையும் காண போறீங்க. இப்படி சீதைக்கு ஆறுதல் சொல்லிய ஹனுமான் திரும்பி செல்வதற்கு நிச்சயம் செய்து வைத்தியை பார்த்து மீண்டும் சொல்றாங்க. எதிரிகளை வதம் செய்பவரும் உறுதி உள்ளவருமான ஸ்ரீராமரை வில்லேந்திய லக்ஷ்மணையும் விரைவில் இலங்கையில் நுழைவாயில் நிற்க காண்பீங்க. நகங்களையும் பற்களையும் ஆயுதங்களாக உடைய சிங்கம் புலிக்கு நிகரான பராக்கிரம் படைத்தவரும் மிக்க பலம் பொருந்திய யானைகளை போன்றவர்களுமான வீர வானர்களின் கூட்டங்களை கூடிய விரைவில் நீங்க பார்க்க தான் போறீங்கன்னு மாதா சீதா தேவிட்டு ஹனுமான் சொல்றாங்க. இலங்கையிலும் மலையின் தாழ்வரைகளிலும் மலையின் மோது மேகத்தை போல பேரொளி எழுப்பி கும்மாளமாய் குதிக்கும் வானர தலைவர்களின் சப்தத்தை கேட்க போறீங்க. மன்மத பானங்களால மார்பில் தாக்கப்பட்ட ஸ்ரீராமர் சிங்கத்தால் தாக்கப்பட்ட யானையை போல எந்த சுகத்தையும் அறியாமல் இருக்கிறார். அன்னையே அழாதீங்க. சோகம் காரணமாக தங்கள் மனசுல கவலை ஏற்படக்கூடாது. ஸ்ரீராமரை இந்திரனுடன் கூடிய இந்திராணியை போல தங்களுக்கு நாயகன் இருக்கிறார். விரைவிலே இணைந்து விடுவீங்க. ராம பிரபுவை காட்டிலும் மேலானவர் யார் இருக்காங்க? லக்ஷ்மணுக்கு இணையானவர் யாராவது இருக்காங்களா? அக்னிவாய்க்கு சமமான அவங்க தங்களை காப்பாற்றுவர்களாக இருக்கிறாங்க. அரக்கர்கள் நிறைந்த கோரமான இந்த நாட்டில் தாங்கள் இனி நெடுநாள் வசிக்க போறதே இல்லை. தங்கள் அன்புக்குரிய நாதரின் வருகைக்கு அதிக காலம் இல்லை ஆகாது. நான் போய் அவரை சந்திக்கும் காலம் வர பொறுத்து கொண்டு இருங்க. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல சுந்தரகாண்டம் 39 சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.
श्रीराम जय जय राम।